எபிசோட் 85. கடலில் கரைந்த கல். விஜயநகர அரசரின் அரண்மனையில் ஒருநாள் மந்திரியர்களும் அறிஞர்களும் கூடி விவாதம் நடத்திக் கொண்டிருந்தனர். அரசர் கிருஷ்ணதேவராயர் தன் மனதில் தோன்றிய ஒரு கேள்வியை அனைவரிடமும் முன்வைத்தார். ஒரு கல்லை கடலில் போட்டு விட்டால் அது எங்கே போகும்? கடல் அதை முழுவதுமாக விழுங்கிவிடுமா இல்லையா? அரண்மனை அறிஞர்கள் பலரும் தங்கள் தத்துவங்களையும் அறிவியல் விளக்கங்களையும் கூறினர். ஒருவர் கூறினார், மகாராஜா, கல் கடலின் அடித்தளத்திற்குச் சென்று அங்கே நிலையாக இருக்கும். மற்றொருவர் சொன்னார், அல்ல, சில மெல்லிய கற்கள் நீரில் மிதந்தாலும் பெரும்பாலானவை அடியில் சென்று வீழும். ஆனால் இதனால் அரசர் திருப்தியடையவில்லை. அவர் சிறிது சிந்தித்து தமது சிறந்த அறிவாளியாக விளங்கிய தெனாலிராமனை அழைத்தார். தெனாலி, நீயே இதற்கொரு தெளிவான பதிலை கூறு. தெனாலிராமன் சிறிது சிரித்துவிட்டு, மகாராஜா, உங்களுக்காகவே ஒரு சிறிய நிகழ்வு ஏற்பாடு செய்கிறேன். நாளை காலை அரண்மனை தோட்டத்தில் அனைவரும் கூடுவோம் என்றார். கடல், கல், கரைதல் தெனாலியின் அற்புத யோசனை. மறுநாள் அனைவரும் அரண்மனை தோட்டத்தில் கூடியிருந்தனர். தெனாலிராமன் ஒரு சிறிய பாத்திரத்தில் தூய நீரை நிரப்பி வைத்திருந்தார். பின்னர் ஒரு சிறிய உப்பு கல்லை எடுத்துக் கொண்டு அந்த நீரில் போட்டார். அரசர் ஆச்சரியத்துடன் பார்த்தார். சிறிது நேரத்தில் அந்த உப்பு கல் முழுவதுமாக கரைந்து நீரில் மறைந்துவிட்டது. இது என்ன, தெனாலி? நான் கடலில் வீழும் கல்லைப் பற்றி கேட்டேன், நீ உப்பு கல்லைப் பற்றி கூறுகிறாயே? தெனாலிராமன் சிரித்துவிட்டு கூறினார், மகாராஜா, எல்லா கற்களும் கடலில் கரையாது. ஆனால் சிலவற்றால் அது முடியும். உப்பு போன்ற கற்கள் நீருடன் கலந்து கரைந்து போகும். ஆனால் ஒரு கல் கடலில் விழுந்தால் அது கரையுமா அல்லது கடலின் அடியில் சென்று விடுமா என்பது அந்த கல்லின் தன்மையிலேயே இருக்கிறது. இதேபோல் மனிதர்களும் தங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகளால் மாறுபடுகிறார்கள். சிலர் கடலாகிய உலகில் கரைந்து விடுகிறார்கள், சிலர் கடலின் அடியில் நிலையாக இருக்கிறார்கள். அரசர் மகிழ்ச்சியடைந்து கூறினார், அற்புதம், தெனாலி, உண்மையில் மிகச்சிறந்த விளக்கம். நீயே எப்போதும் அறிவு வளமானவனாக இருக்கிறாய். அதன் பிறகு அந்த நிகழ்வு மண்டபத்தில் சிறப்பாக பதிவு செய்யப்பட்டு கடலில் கரைந்த கல் என்ற திருக்குறள் போன்று அறிவு பெருக்கம் செய்த கதையாக நிலைக்கப் பெற்றது. இந்த கதையில் அரசரின் கேள்விக்கும் தெனாலிராமனின் அறிவுத்திறனுக்கும் இடையிலான புத்திசாலித்தனம் மிக்க பதில் அழகாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளது.